Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம சண்டே vlog தான் பார்க்க போறோம். காலையில தோசையோட சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மத்தியானம் லஞ்ச் வந்து சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு எல்லா ப்ராசஸும் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பூண்டு உரிச்சாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எப்படி அரேஞ்ச் பண்றது பார்க்கலாம். இப்போ சிக்கன் வந்து பேசனில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். முதல்ல சிக்கன் வந்து அப்படியே போடாமல் கழுவி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு கழுவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கழுவுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் வந்து பிரியாணி கிண்ட போகிறேன்னா ஃபஸ்ட்டே ரசத்துக்கு புளி ஊற வச்சுடுவேன். அதே மாதிரி ரைஸ் அன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு ரைஸும் ஊற வச்சுடுவேன். ஸோ 1 கப் ரைஸ் தான், ஏன்னா நம்ம ரச சாதம் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதேமாதிரி ரைஸ்லேயும் கொஞ்ச நேரம் ஊறணும் ரைஸை. ஸோ புளி ஊறட்டும், அரிசியும் ஊறட்டும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:10 11:10 ஆகுது. ஸோ டிவியில் என்ன ஓடுதுன்னா பாகுபலி ஓடுது. ஸோ நான் டிவி பார்த்துட்டே ஃபஸ்ட்டு பூண்டு உரிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா புதினா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அளந்து நம்ம செஞ்சோன்னா எப்பவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் நிறைய செய்யும் போது இந்த மாதிரி அளந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம 1.5 கிலோவுக்கு எவ்வளோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அளந்துக்குவோம். ஓகேவா? இப்போது நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 0 காட்டும். ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? 0 காட்டி கேஜில் தான் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம் வந்து சேர்க்கணும். ஸோ நம்ம 1.5 கிலோ செய்கிறதுனால 3/4 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 800 இருக்குது. 50 கிராம் வந்து 60 கிராம் கூட இருக்குது. நம்ம வந்து 3/4 கிலோ வந்து பிரியாணிக்கு தேவை. இன்னொரு வெங்காயம் நான் போடுறேன், ஏன்னா நம்ம வந்து தோல் எடுத்துடுவோம். இந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு குறைஞ்சிடும். ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ரெடி. வெங்காயத்தை இப்போ அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து டேர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ தக்காளி வந்து 1 கிலோவுக்கு நம்ம 300 கிராம் சேர்ப்போம். இப்போ நம்ம இதில் வந்து 450 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ 470 கிராம் இருக்குது. ஸோ நம்ம தக்காளியில் அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் அளந்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பூண்டு பார்த்துக்கலாம். பூண்டு வந்து 1 கிலோவுக்கு 100 பூண்டு. ஸோ கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு 125. இன்னும் கொஞ்சம் பூண்டு தேவைப்படுது. ஸோ அதை நம்ம உரிச்சிக்கலாம். அதே மாதிரி இஞ்சியும் 100 இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். 100 இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 125 கிராம் அளவுக்கு போதும். ஏன்னா பூண்டோட இஞ்சி கம்மியாக இருந்தால் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம அளந்தாச்சு. கடன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாமா? இப்போ பார்த்திங்கன்னா சாதம் கொதிச்சிட்ருக்கு. நம்ம அரிசி ஊற வச்சோம்ல, நான் என்ன பண்ணேன், சரி 15 நிமிஷம் நல்லா ஊறிடுது. ஸோ அதனால் சாதத்தை வந்து தண்ணி ஒலை வச்சு அரிசி போட்டாச்சு. சாதம் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. வெங்காயம் தக்காளி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு நடுவில் சாதம் வெந்துட்டுருக்கு. நம்ம ரசத்தை வந்து புளி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஸோ புளி ஊறினதுனால இதுக்கு இப்போ நம்ம மிளகு சீரகம் அரைச்சிப்போம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி கப் வந்து நம்ம கேஸ் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஏன்னா சின்ன கவுண்டர் டாப் தான் அது. ஸோ இங்கே இடம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால மிக்ஸி செட்டு ஃபுல்லாக நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சு மிளகு சீரகம் ரசத்துக்கு அரைச்சிடலாம். இங்கே நான் வெஜிடபிள் சாப்பர் வந்து இங்கே வச்சுருக்கேன். அது மட்டும் இங்கேவே இருக்கும் எப்போவுமே. ஸோ ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மிக்ஸி கப் மட்டும் ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் தேவைப்படும் போது மட்டும்தான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மிக்ஸி கப்பில் இப்போ மிளகு சீரகம் போட்டுடலாம். இப்போது அஞ்சரைப்பட்டியில் தான் வந்து நான் மிளகு சீரகம் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சீரகம்,
சீரகம் மிளகு சீரகம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாய் சேர்த்தாச்சு. இது இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பூண்டு மட்டும் நான் இது கூட சேர்த்து அரைக்க மாட்டேன், தனியாக தான் தட்டி போடுவேன். இது கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு தனியாக சேர்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா. இப்போ நம்ம ப்ளைனாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் பொடி பண்ணியாச்சு. மிளகு சீரகம் அரைச்சதுக்கப்புறமா நான் புளியில் தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கையால் கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு மிளகு சீரகத்தை அப்புறமா தான் போடணும். நீங்கள் கரைக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ரசம் ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரசம் கரைச்சிட்டு அரைச்ச பொடியும் நான் சேர்த்துட்டேன். கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம ரசம் தாளிச்சிடலாம். ரசத்துக்கு கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா கொதித்து வரட்டும். ரசம் நல்லா சூப்பராக கொதிச்சிச்சு. ரொம்ப நேரம் கொதிச்சா டேஸ்ட் மாறிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் ரச பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியாக சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஊற்றிடலாம். சூப்பராக கமகமன்னு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் வச்சு 1.5 கிலோவுக்கு 150 எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 50 கிராம் நெய் சேர்த்துருக்கோம். நெய் உங்கள் விருப்பம் மட்டும் நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற கறிப்பட்டை மசாலா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவோட காரம் எண்ணெயில் இறங்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயிலே புதினாவை போட்டுருங்க. அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும். புதினா நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிடி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வதங்கும். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அளந்து அரைச்சி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். உங்களுக்கு கலர் எப்படி நல்லா டார்க்காக வேணும்னா மஞ்சத்தூள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ இந்த மாதிரி கடையில் இருக்கிற பிரியாணி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். அதை சேர்த்துட்டு வதக்கிடலாம் நல்லா. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கன் சேர்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கிடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா தட்டு போட்டு மூடினீங்கன்னா அதோட ஜூஸ் பூரா இறங்கிடும். பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை, இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. ஸோ சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ காரத்தூள் முன்னாடியே அளவுலாம் நம்ம பிரியாணி வீடியோஸில் இருக்குது. அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. 1.5 கிலோவுக்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் டீஸ்பூனால் 5-6 கரண்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி பிரியாணி மசாலாவும் அதே அளவு தான். மசாலா போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். ஒரு 150 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், புளிக்கக்கூடாது. ஸோ தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொதி வரணும்.
இன்றைக்கி வந்து அரிசி வந்து சீரக சம்பா தான் நாங்கள் எடுத்திருக்கோம். தண்ணி வந்து 1க்கு 1.25 ஊற்றினா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான் கூட தண்ணி தேவைப்படும் இதுக்கு. தண்ணி வந்து ஏற்கனவே நான் அளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி ஊற்றுறேன். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக பிரியாணி ஆகுன்றதுனால தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம எலுமிச்சப்பழம் சேர்க்க போகிறோம். எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வருது. இப்போ எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துடலாம். ஒரு அரை பழம் தான் இன்றைக்கி நான் பிழிகிறேன், அதுவே போதுமானது. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு நல்லா கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நீங்கள் எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமே உப்பு காரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டேஜில் உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கலந்துட்டு இதை மூடி போட்டு மூடிடலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்து சேர்ந்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தம் வச்சிடலாம். இதுக்கு இப்போ இந்த மாதிரி சமமாக அரிசியை பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக நெய் மேலே நல்லா இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா திறக்கும் போது வாசனையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக தூவிட்டு இப்போ வாழை இலை போட்டு மூடிடலாம். உங்களுக்கு வந்து அந்த வேர்வை தண்ணி கீழே வந்து ரைஸில் படாமல் இந்த மாதிரி போட்டு மூடிடுங்க, வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடணும். தம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க. அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு கேஸை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே வெயிட்டுக்கு இந்த மாதிரி நான் இப்போ ஒரு தண்ணி வச்ச பாத்திரம் வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணாலும் வெயிட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் தம்முக்கு அப்புறம் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ இந்த வாழையில் இருக்கிற தண்ணி வந்து ரைஸில் படாமல் மெதுவாக எடுத்துடலாம். ரொம்ப சுடுது. இப்போ நான் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். 20 நிமிஷம் கண்டிப்பாக தம் வைங்க, அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ இலையை எடுத்தாச்சு. நடுவில் போட்டு கலராமல் இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து விடுங்க. சூப்பராக பிரியாணி நல்லா ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆறும் போது நல்லா பொல பொலன்னு இருக்கும். ரைஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் பிரியாணி நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி. பிரியாணி, ஒயிட் ரைஸ், ரசம், அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, இது கூடவே முட்டையும் நான் வேக வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிடும்போது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தனால என்னால் பேச முடியல. பிரியாணி, ரைத்தா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா டீ கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சிட்ருக்கேன். நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. ஸோ தூங்கி ஏந்து ஒரு பக்கம் டீ, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கு வந்து பூஸ்ட்டு. ஸோ டீ கொதிச்சிட்ருக்கு. கிழங்கும் டீயுமா ஈவினிங் எங்களோட ஸ்நாக்ஸ் போயிட்டுருக்கு. கிழங்கு இந்த மாதிரி வெடித்தா கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துச்சுன்னு வச்சோம். கிழங்கு ரெடி ஆகிடுது. இப்போ டீயும் கிழங்கும் சூடாக சாப்பிட போகிறோம். இப்போ சூப்பராக டீ ரெடி ஆயிடுச்சு. டீ சூப்பராக இருக்கு. ஸோ கிழங்கோட டீயோட வந்து நாங்கள் ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.